ஹாய் இல்லை கைஸ், இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்ட் கேம் பிளேயோட மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இன்றைக்கி ஒரு ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் எடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, நம்ம மைனிங் ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி நம்ம போன வீடியோலேயே நம்ம கொஞ்சம் தூரம் தான் மைண்ட் பண்ணியிருப்போம். அதோடு நமக்கு அயன் ஆர்மரும் கிடச்சிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் எனக்கு இப்போ நான் மேலே போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிக்காக்ஸ் உடையிற நிலமையில இருக்குது. போய் இன்னொரு பிக்காக்ஸ் செஞ்சுட்டு வரது நல்லது. அதோட நம்ம ஒரு வீட்டையும் கட்டணும் கைஸ். நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வீடியோவில் வீட்டை கட்டுவோம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம டைமண்ட் ஆர்மர் எடுத்துகிறோம். ஸ்டிக் இல்லை. ஓனோ கைஸ், என்கிட்ட ஒரு ஸ்டிக்கு கூட இல்லை. சரி வாங்க, அப்போ நம்ம தான் கிராஃப்ட் பண்ண முடியுது. என்ன கைஸ் இது? ஓகே, இப்போ நம்ம ஒரு ரெண்டு பிக்காக்ஸ் போதும் நமக்கு. ஏன்னா நான் ஃபுல்லாக இன்றைக்கி மைனிங் தான் பண்ண போகிறோம். ஆமாம், ஒரு அயன் பிக்காக்ஸ் வேணும் கைஸ் எனக்கு. ஆஹா, ஆனால் என்கிட்ட அதுக்கேற்ற அயன் இல்லை. ஓ நோ கைஸ், அயன் இல்லாமல் எப்படி கைஸ் நான் அயன் பிக்காக்ஸ் பண்ணேன்? இருங்க கைஸ், நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இது அயனா மாதம் வெறும் ஒரே ஒரு அயன் தான் வருமா? பிக்காக்ஸுக்கு இன்னும் நமக்கு 2 அயன் வேணும். அதுக்கு இந்த அயன் கோலம் அடிக்கலான்னு தோணுது. வேணாம், அயன் கோலம் தான் நம்மளை காப்பாற்றலாம். அதனால் அவனை விட்டுருவான். டேய் தம்பி, டேய் நீ ஏதாவது அயன் பிக்காக்ஸ் தெரியா பாஸ்? நோ, அயன் பிக்காக்ஸ் தரல கைஸ். இருக்குது. நான் இந்த வீட்டில் ஏதாவது அயனம் வச்சுக்கணும்னு பார்க்குறேன் கைஸ். நோ, இந்த வீட்டில் எந்த அயனும் இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம முதல்ல அயன் மைனிங் பண்ணணும் கைஸ். அயனை மைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நேராக டைமண்டுக்கு போயிட்டோம் நம்ம போகணும். நான் என்ன நினச்சேன்னா, ஆக்சுவலி கைஸ் நான் அயன் வச்சுருக்கேன். நான் ஒரு ஞாபகத்தில் வச்சுருக்கேன் நம்பி. சரி நம்மக்கிட்ட தான் அயன் இருக்குதே, சரி அதனால தான் நானும் முடிவு பண்ணேன். சரி அயன் இருக்கும் நம்பி, சரி எப்படியும் அயன் தான் இருக்குது வீட்டில் எல்லாம் செஸ்ட்டில் இருக்குன்னு நினச்சி வந்தேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஏன் ஞாபகம் வருது நான் அயன் வச்சில்லேருந்து. ஸோ இப்போ அதனால் இதில் ஏதாவது கைஸ், அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அயன் மைனிங் பண்ணணும். வேறு வழி இல்லை கைஸ். இப்போ நமக்கு அயன் மைனிங் தான் பண்ணணும். ஆர்மர் இந்த வில்லேஜ்லேயே நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஆர்மர் இந்த வில்லேஜ்லேயே கிடச்சிச்சு நமக்கு, அதனால் கவலை இல்லை. அதோட ப்ரெட்டு நம்ம இந்த ஹேபர்லாம் மெயின் பண்ணி எடுத்துட்டோம் ப்ரெட்டுக்கு. இந்த வீட்டிலேருந்து தான் நம்ம ஜஸ்ட்டு ஆட்டே போட்டோம். டார்ச்சு அதெல்லாம் கூட என்கிட்ட இருக்குது. ஆனால் நமக்கு தேவையான அயன் இல்லை. சரி வாங்க போய் நேராக நம்ம அயன் மைனிங்கில் ஈடுபடுவோம். அயன் இன்றைக்கி மைன் பண்ணுறோம். நான் முடிஞ்சால் இந்த வீடியோலேயே நான் ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் எடுக்க ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம். ஆனால் நம்ம வீட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எந்த ஒரு விலங்காச்சு எந்த ஒரு வேணாலும் என்ன அடிச்சிடலாம். ஏன்னா நான் வீட்டை கட்டாமல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அடுத்த வீடியோவில் ஐயோ ஓணும் தெரியாமல் உடச்சிட்டேன். இதை வச்சிடும். அடுத்த வீடியோவில் நம்ம கன்ஃபார்மாக ஒரு வீட்டை கட்டிடணும் கைஸ். அதுக்காகவே நான் யூடியூப்பில் பார்த்துட்டு வரேன், இல்லைனா நானே சொந்தமாக கட்டுறேன். ஆமாம்ல, இங்கே ஆக்சுவலியில் ஒரு கேவை பார்த்தேன். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது கைஸ். ரொம்ப நாள் கழித்து வரத்தில் மறந்துடுச்சு எனக்கு எல்லாம். எனக்கு ஆக்சுவலி ஒரு 5-6 அயன் கிடச்சிது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 5-6 அயனு. நான் அதை உருக்க போட்டேன், ஸ்மெல் பண்ண போட்டேன் நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கும், நான் அதை ஸ்மெல் பண்ண போட்டேன். இப்போ அது ஸ்மெல் பண்ண போட்டிருக்கேனா இல்லையா, அதுதான் எனக்கு டவுட்டு இப்போ. இல்லை, ஸ்மெல்ட்டு நான் ஃபர்னஸே செய்யலை. சரி வாங்க நம்ம ஒர்க்கர் வீடு இருக்குல்ல, அங்கேருந்து போய் ஃபர்னஸ் ஆட்டையை போட்டு வந்துடுவோம். இல்லை வேணா அப்புறமா ஆட்டையை போட்டுப்போம். ஸோ அப்போ அயன் மைனிங் தான் கைஸ் நம்ம பண்ணணும். அதாவது நான் ஆக்சுவலி கைஸ் நான் சும்மா விளையாடுறதுக்கு இன்னொரு வேர்ல்டு வச்சுருக்கேன். அதாவது போர் அடிக்கிறப்ப விளையாடுறதுக்குன்னே.
அந்த வேர்ல்டில் நான் அயன்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் இதுவும் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன். நான் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க நம்ம நேராக மைனிங்கில் இறங்குவோம். இப்போ என்னால் அந்த கேவை கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது கைஸ். ஏன்னா என்னால் ஒரு ஷீல்டு மட்டும்தான் பண்ண முடியும் என்கிட்ட இருக்க அயனை வச்சு. அதனால் நாம் அப்போ ஸ்ட்ரிப் மைனிங் தான் பண்ணணும். ஐயோ சரி சைடில் இருக்கிறதுக்கு இப்படி வச்சிட்டேன். ஸோ என்ன கைஸ், நான் உங்களை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து சந்திக்கிறேன். கொஞ்ச நேரம் உங்களுக்கு பிரேக் வைக்கிறேன். நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரேன் அயன்லாம் மைண்ட் பண்ணிவிட்டு. ஸோ கைஸ், நம்மளோட ஃபஸ்ட் அயனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆக்சுவலி. இதை பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு அதை. ஆஹா 6 அயன், 6 இல்லை, இங்கே ஒரு 4. ஆஹா என்ன கைஸ் அயன் கிடச்சிங்கன்னு இருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலி லக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அந்த லக் இருக்கு போல இருக்குது கைஸ். அதாவது தொடர்ந்து ஒரு 5 அயனுக்கு மேலே கிடச்சதுனாலே அது லக்காம் அப்படின்னு நான் அந்த யூடியூப்பில் பார்த்தேன். அது உண்மையாக இல்லை பொய்யானலாம் எனக்கு தெரியாது கைஸ். நீங்கள் கேட்காதீங்க அது உண்மையாக பொய்யானலாம். எனக்கே அதை பற்றி தெரியாதுன்னா நான் உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? ஸோ நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். இதை பாருங்களேன், என்கிட்ட இப்போ அயன் பிக்கேக்ஸ் இல்லாதப்போ எனக்கு இது கிடைக்குதுன்னா அப்போ எனக்கு வேறு வழியே இல்லை. இப்போ நான் மேலே போய் பண்ணி தான் ஆகணும் போல இருக்குது கைஸ். இப்போ நம்ம மறுபடியும் மேலே வரைக்கும் போகணுமா? ஏன்னா அந்த டைமண்டு கிடச்சிச்சு கைஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ் எனக்கு டைமண்டு கிடைக்கும்னு. சரி எப்படியும் கிடச்சா அயன் தான் நான் கிடைக்கும் நான் நினச்சி வந்தால் டைமண்டே கிடச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம போய் இதுக்காகவாவது ஸ்மெல் பண்ணி இதுக்காகவே நம்ம மேலே போகணும் போல இருக்குது கைஸ். இப்போ ஆஹா நைட்டு வேறு ஆயிடுச்சா, செத்தேன். ஓகே கைஸ், இந்த வேர்ல்டில் நம்ம 2வது வாட்டி சாக போகிறோம். ஆக்சுவலி இதில் கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணனா இல்லை அதுவே எனக்கு ஞாபகம் இல்லையே. படுத்த தூங்கிடுறா கை புள்ளன்னு தூங்கிட்டோம் கைஸ். அப்பா நல்ல வேலை எந்த ஜாம்பியும் என் பக்கத்தில் இல்லை. இதோ பக்கத்தில் இல்லைன்னு சொன்னோடனே வருது பாருங்கள், எல்லாம் வருது. ஸ்கெலிட்டன் அம்மா என்ன கைஸ் இத்தனை பேர் நம்மளை துரத்திட்டு வரானுங்க. டே அவனுங்களா இன்னும் சாவலை. ஏய் ஹவு டேர் யூ, யாரா நீ தக்கால். ஐயோ கைஸ் நம்ம அயன் கோலமை சாவடிக்க போகிறானுங்க கைஸ். நமக்கு அயன் கோலம் ரொம்பவே முக்கியமான ஒருத்தங்க. ஏன்னா அவன் வந்து இந்த இடத்த காப்பாற்றுறாங்கிறதுக்காகவே அவனுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். ஒரே ஒரு அயன் தான் கொடுக்க முடியும். அயன் கோலம் என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு அயன் தான். இதை மட்டும் இப்போதைக்கு உங்களை வச்சு ரிப்பேர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ நான் பாருங்கப்பா பயன் ஆயிடுச்சு அயன் கோலமுக்கு. ஆனால் அயன் ஃபார்ம் கட்டுறப்ப பாரபட்சம்லாம் கிடையாது. செத்து போ அந்த மாதிரி தான். ஓகே சீக்கிரம் ஸ்மெல்ட் ஆகிடு. எங்கடா போச்சு கோல்? இதை எடுத்து இங்கே போடு, இதை எடுத்து இங்கே போடு. ஸோ நம்ம அப்படியே இங்கேயே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியதாங்க. ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிட்டேன்னா இல்லைன்னு பார்த்துட்டேன். ஸோ கைஸ் இப்போ நான் கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம கீப் இன்வென்ட்ரி ஆனில் இல்லைன்னா நம்மளை மாப்ஸ் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதோட நான் கேவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவை கைஸ். அதோட இப்போ மொபைலில் விளையாடுற எல்லாருமே வந்து கீப் இன்வென்ட்ரி ஆனில் வச்சுருக்காங்க. அப்படின்னா நீங்கள் மொபைலில் விளையாடுறது எவ்வளோ கஷ்டம் பார்த்துக்கோங்க. ஸோ நானே ஸ்பீட் ரன்னர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஸ்பீட் ரன்னர்னு தான் நானும். ஏன்னா என்னோடய பழைய வீடியோஸ், அதாவது நான் சேனல் ஃபஸ்ட்டு வச்சுருந்தப்போ அதிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஒரு வேர்ல்டு வச்சுருந்தேன்னு. அந்த வேர்ல்டில் நான் வேறு லெவலில் பண்ணி வச்சேன். இது காட் லெவல் ஆர்மரு அது இதுன்னு கட்டி வச்சேன். 8 வந்துருச்சு அதுக்குள்ளே. அடேப்பா 8 வந்துருச்சு கைஸ். சரி பரவாயில்ல விடுங்க, நமக்கு தேவை ஒரே ஒரு பிக்டாக்ஸ். மரம் இருக்குதா? சூப்பர் மரம் இருக்குதுடா அப்பா. அப்புறம் இதை முதல்ல நட்டு விடணும் கைஸ். நாம் இந்த மரத்தை நடு, இதையும் நடணும். இருங்க கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம மரத்தை நட்டு விடுவோம். ஸோ நீங்களும் சேவ் ட்ரீ, ஸோ அதனால் மரத்தை நீங்களும் நடுங்க கைஸ். மரத்தை நட்டு இந்த பூமியை காப்பாற்றுங்க. ஸோ குளோபல் வார்மிங் வரை அதிகமாகுது, அதுக்கு இந்த மரத்தை நட்டு விட்டிங்கன்னா குளோபல் வார்மிங் சரியாகும். நான் இதை மைண்ட் கிராஃப்டில் செய்கிற மாதிரி நீங்களும் ரியல் லைஃப்பில் செய்யுங்க கைஸ்.
சேவ் ட்ரீ ஹேஷ்டாக் சேவ் ட்ரீன்னு கமெண்ட்டில் போடுங்க கைஸ். ஓகே இருங்க கைஸ். இப்போ ஆக்சுவலி இப்போ நான் என்ன பண்ணணும்னா இதை பிளாங்க்ஸ் ஆக்கி ஃபுல்லாகவே பிளாங்க்ஸ் ஆக்கிடுவோம் கைஸ். எதுக்கு நம்ம அதோட இந்த பிளாங்க்ஸ் வச்சு தான் நம்ம அடுத்த வீடியோவில் பிங்க் கலரில் நம்ம வீட்டை கட்ட போகிறோம் கைஸ். நாம் பார்த்துக்கோ ஒரு 10 போ தம்பி. ஐ நீட் அயன் பிக்காக்ஸ். இதில் மட்டும் எனக்கு மட்டும் ஒரு இது மட்டும் கிடச்சிதுன்னு வைங்க கைஸ், 3 டைமண்ட் கிடச்சிதுன்னா நான் நேராக டைமண்ட் பிக்காக்ஸ் செஞ்சுருவேன். ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம போய் அந்த டைமண்டை மைண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த வீடியோவில் கேவ் எக்ஸ்ப்ளோரேஷனும் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போமே. கேவ் எக்ஸ்ப்ளோரேஷன் எத்தனை மாப்ஸ் வரப்போகுது, எத்தனை என்ன கொல்ல போகுதுங்கிறத வீடியோலேயே பார்ப்பீங்க நீங்களே, கவலைப்படாதீங்க. நான் அதை வீடியோவில் காட்டலான்னு இருக்கேன் கைஸ். ஏன்னா கேவ் எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோவே நான் போடுறேன். இந்த வீடியோவில் இல்லை, அடுத்த வீடியோவில் தான் போடுவேன். ஸோ நம்மளோட கோலான டைமண்டு ஆர்மர் ஃபுல் செட் எடுக்குது எனக்கு இப்போதைக்கு. இந்த 10 அயன் போதும். இதுக்கப்புறம் வேணால் நம்ம அடுத்த வீடியோவில் நான் அயன் ஃபார்ம் தான் கட்ட போகிறேன். ஆஹா அதேப்பா கைஸ், என்ன கைஸ் எனக்கு மட்டும்தான் இப்படிதான் நடக்குமாங்கிற மாதிரி எனக்கு எவ்வளோ டைமண்ட் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 டைமண்டு 8. ஆஹா 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 எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். 8 டைமண்டு வெறும் ஒரே ஒரு இதில். ஸோ நம்மளோட கோலை இந்த வீடியோவில் நம்ம எட்டிடுவோம் கைஸ். எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன். அதுக்குள்ளே ஃபுல்லாக மைனிங் இதுக்கப்புறம் பண்ண போகிறேன். ஃபுல்லாக மைனிங் பண்ணிட்டு வரேன் கைஸ். ஸோ கைஸ் ஆக்சுவலி நம்ம டைமண்ட்லாம் எடுத்துட்டோம். சரி நைட்டு தூங்கலான்னு வந்தால் இந்த க்ரீப்பர் எருமை மாடு வந்து பக்கத்துலேயே வந்து வெடித்து தொலைஞ்சிருச்சு. அதனால் ஐயோ இவனுங்க வேலை என்ன போட்டு அடிக்கிறானுங்க கைஸ். இதே எடுத்துக்கோ, இதையும் எடுத்துக்கோ. இப்போ இந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிளை செஞ்சு ஒரு ஷீல்டை செய்யணும் கைஸ். ஏன்னா இவனுங்க என்ன போட்டு அடி நடிக்கிறானுங்க வேறு. எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு, நமக்கு தான் ரெசிபி இருக்குது. அதாவது கைஸ் நான் வாட்டுன்னு மைனிங் பண்ணிட்டு வரேன். டே 5, அதாவது நான் டே 5 நைட்டு வரேன். சரி 2 நாள் எப்படி போய் எடுத்தேன்னு கேட்கலாம். அது என்னன்னு தெரில, எனக்கும் இந்த டே கவுண்ட்டுக்கும் என்னன்னு தெரில, கோளாறாக கொடுக்குது எனக்கு மட்டும். சரி டே கவுண்ட் மாறுமா, சரி அது ஒரு வாட்டி பக் ஆச்சே, சரி இந்த வாட்டி அதே மாதிரியே பக் ஆகாதுன்னு நினச்சி ஒரு நம்பிக்கையில் சரி சும்மா தான் போய் பார்ப்போமேன்னு பார்த்தேன். வாடா வாடடி. சாப்பிட ஸ்கெலிட்டன் அப்பா மாவனே, இங்கே வா. யார் அடிக்கிற நீ? என்ன அடிக்கிற? செத்துப்போ. இந்த அந்த க்ரீப்பர் வந்து வெடிச்சது கைஸ், என்னோட மொத்த செஸ்டே வந்து கலந்து போச்சு. சரி அதுக்கப்புறமா வச்சு எப்பா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக நான் கஷ்டப்பட்டு பண்ண இருக்குது கைஸ். ஏன்னா லிட்ரலி பாருங்களேன் 2 செஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ டைமண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க கைஸ்? ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கிட்டத்தட்ட எவ்வளோ டைமண்ட் எடுத்திருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நமக்கு ஒரு டைமண்ட் ஒரு லெவலில் கிடச்சில்ல கைஸ். அந்த லெவல்லே நான் போய் மைண்ட் பண்ணதில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 32 அயனும் 30 கோல்டு 34 லேப்பிஸ் அப்புறம் 34 ரெட் ஸ்டோன் கிடச்சிது. டைமண்ட் எவ்வளோ கிடச்சதுன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்டாக்கு தான் கிடச்சிருக்குது. இது என்ன ப்ரோ 2 செஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அந்த உடஞ்ச செஸ்ட்டு தான் கைஸ். நான் அந்த செஸ்ட்டே இங்கே இருக்குன்னு தெரியாமல் இன்னொரு கிராஃப்டிங் டேபிளை பண்ணி அந்த கிராஃப்டிங் டேபிளில் வந்து இந்த க்ரீப்பர் மறுபடியும் வெடித்து உடச்சி எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் மாசாக பண்ணிகிட்டு இருந்தேன். சரி வாங்க கைஸ், அந்த 32 கோல்டு எல்லாத்தையும் உருக்க போட்டுருவோம். ஓகே இந்த அயன் கோல்டு 2த்தையும் உருக்கிறதுக்காக எங்கடா அந்த என்னாச்சு கைஸ்? சாரி கைஸ், லைட்டாக பக் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஐயோ கோல் எடுக்கலை. என் ஃபுட்டு இங்கே வச்சேனா? ஐயோ கைஸ்
ஃபுட்டு எங்கே இருக்குது இருக்கா முழுசாக இருக்கணும். அப்போ நல்ல வேலை கைஸ். இந்த க்ரீப்பர் வச்சதில் நான் செத்து வேலை போயிட்டேன்னா அதான் என் ஃபுட்ஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு பார்த்தோம். பார்த்தீங்களா இவ்வளோ பிளாக்ஸ் நான் மெயின் பண்ணியிருக்கேன் லிட்ரலி இவ்வளோ ஸ்டாக்ஸுக்கு. இனி வர ஃபார்ம்கள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், கவலை இல்லை. இப்போ நான் எதை எடுக்க வந்தேன்னா கோல். ஸோ இந்த கோல் தான் எடுக்கணும் கைஸ் இப்போ நாம. ஸோ 8 இது இங்கே வா, நீ இங்கே வா. இதுக்கு நான் நேராக இதுலேயே வச்சு பிரிச்சுருக்கலாம்ல. சரி கைஸ், லைட்டாக கொஞ்சம் கோலர் கொடுத்துட்டேன். இப்போ இதில் 30 கோல்டை போடுவோம். இதில் 32 அயனை போடுவோம். ஐயோ ஸ்டிக்கு ஸ்டிக்கு வேறு செய்யணுமா? எதையாவது நீ ஒழுங்காக ஆர்கனைஸாக வச்சுருக்கியான்னு கேட்கலாம். எதையுமே ஒழுங்காக ஆர்கனைஸாக வைக்காதது தான் கேஸ் நான் கிங்கு. அதோட நானும் தருணும், கார்த்திகேயன், அதாவது தமி தமிழன், கேஜிஎஸ், நாங்கள் 3 பேரை சேர்ந்து ஆக்சுவலி ஹார்ட் கோர் விளையாடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அவனுங்க ஓகே சொன்னானுங்கன்னா செஞ்சிட வேண்டியதான். லெகின்ஸ், பூட்ஸ், அடுத்து ஒரு ஸ்வாட், அடுத்து ஒரு ஆக்ஸ் வந்துச்சா? வந்துச்சு இல்லை ஸ்லைட்டாக பயமாக இருக்குது. அப்புறம் ஒரு பிக்காக்ஸ் அண்டு ஷவல் அண்டு ஹோ. இப்போ எவ்வளோ நம்மக்கிட்ட டைமண்ட் மிச்சம் இருக்குது? கிட்டத்தட்ட 27 டைமண்ட் மிச்சம் இருக்குது. ஏன் மாடி இங்கே பாரு. இப்போ நான் அயன்மேன்லேருந்து டைமண்ட் மேனாக மாறிட்டோங்க கைஸ். இப்போ நம்ம டடங் ஸோ இருங்க ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்மளோட எய்மை நம்ம வெற்றிகரமாக பண்ணிட்டோம். அதாவது ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் எடுக்கிறது இதாங்க கைஸ். அதோட இந்த டேஸ் பிளேட நீங்கள் நம்பாதீங்க கைஸ், தயவு செஞ்சு. சரி எனக்கு ஒரு வாட்டி பக் ஆச்சுன்னு பார்த்தா அது என்ன ஆச்சுன்னா, நான் நடுவில் தெரியாமல் இந்த க்ரீப்பர் வெடிச்சு என் டூல்ஸ்லாம் தொலைஞ்சி கீழே விழுந்துச்சுல, அந்த பயத்துலேயே வந்து நான் நேராக போய் கீப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டேன். அதுக்கு பக்கத்தில் இந்த டேஸ் கவுண்ட்டுன்னு ஒன்று இருந்திருக்கு. அதை நான் கவனிக்காமல் டேஸ் கவுண்ட்டை ஆஃப் பண்ணிருக்கேன். ஐயோ தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டோமேனு மறுபடியும் ஆன் பண்ணேன். அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரணும் கைஸ். ஆக்சுவலி இது டே 10ல் இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா என் கோளாறால் இது வந்து அப்படியே அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதில் மறுபடியும் 0லேருந்து 5 days போயிடுச்சு. புரியுதா? அதாவது இந்த க்ரீப்பர் வெடிச்சது வந்து நான் டைமண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இல்லை, டைமண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சரி லைட்டாக ஒரு அயன் டூல்ஸ் மட்டும் பண்ணிக்கலான்னு வந்தேன். என்கிட்ட இருக்க அந்த இதை வச்சு ஒரு 2 பிக்கேக்ஸ், ஒரு ஆக்சஸ் வார்டு அந்த மாதிரி பண்ணலான்னு வந்தப்போ தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. ஸோ இதோட நான் இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். For more videos, subscribe and like the Devil channel, Devil Tamil Gaming and Facts. நம்ம மறக்காம subscribe பண்ணுங்க guys. So thanks for watching.